ஹலோ, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களிலே கோயம்புத்தூர் நகரத்திலே நடந்த ஒரு செய்தியை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு வாலிப பிள்ளையை அழைத்து கொண்டு அவருடைய நண்பர் செல்கிறார். எங்கே? ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலே. நினைத்து பாருங்கள் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? கவனம். நடந்த சம்பவங்கள், அந்த பெண்ணை பலாத்காரம் செய்கிறார்கள், குற்றவாளிகளை பிடித்து விட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் நடக்காதபடி பார்த்து கொள்வது பெற்றோர்களை உங்கள் கடமையும் கூட. அதைவிட படிக்கக்கூடிய மாணவர்களே, மாணவிகளே, உங்களுடைய அக்கறையும் கூட. எங்கு செல்கிறோம், எதற்கு செல்கிறோம், எப்படி செல்கிறோம் என்பதை நினைத்து அதிலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டும். ஒப்பு கொடுத்து நீங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்திருக்கிறீர்களா? தயவு செய்து ஒரு மன மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாருங்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகள் கவனத்தோடு படிப்பிலே கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நல்ல உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும். அதன் பின்பாக தாய் தகப்பன் சொல்லக்கூடிய ஒரு மணவாளனை, மணவாட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையாக இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக நான் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்திலே நடக்கக்கூடாது என்பதற்காக. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.